சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு ஆரோக்கியத்தில் என்று சில அக்கறையான நிலையாக காட்டுகிறது. வாழ்க்கை துணைக்கு தொழில் லாபம், சிறப்பான பணி வளர்ச்சி. ஆனால் வாழ்க்கை துணைக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் ரொம்ப டிஸ்டிங்டாக தெரிவது. இருவருமே ஆரோக்கியத்தில் சிம்ம ராசி ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்க இருவருமே ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இது திருமண வாழ்வில் குழப்பத்தை கொடுத்தாலும் ஃபேமிலி லைஃப்ல டிஸ்டர்பன்ஸ் வரும். இல்லைனா இருவருக்கும் ஆரோக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆர்குமெண்ட்ஸாக இருந்தாலும் அது கெடுவது பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் தான். அந்த ஒரே பாவகம் ரெண்டு பேரையும் சிக்காக்கக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம். இரண்டு பேரும் கருத்து வேறுபாடுனால பிரச்சனைகள் வந்தாலும் அந்த டேமேஜ் ஆகக்கூடிய அஃப்ளிக்ஷன் வந்து சுகஸ்தானத்திற்கு தான் காட்டப்படுகிறது. கொஞ்சம் நிதானமாக இருப்பது. உங்களோட ராசிநாதனும் 12இல் மறைந்திருப்பது, குடும்பஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் மறைந்திருப்பது உங்களுக்கு ஒரு குழப்பத்தினால் கூட சில வாக்குவாதமான மனநிலை ஏற்படலாம். அதிக அக்கறையுடன் பொறுமையாக இருப்பது சிம்ம ராசிக்கு நன்மை அளிக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். இது லாபஸ்தானத்தில் உள்ள கிரகங்களோடு தொடர்பாக இருப்பது. நீண்ட நாள் முயற்சிகளுக்கு காரிய ஜெயமாக நல்ல ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியாக இருக்கும். அதே சமயம் சில டிப்ரெஷன் போன்ற மனக்குழப்பமும் 3ஆம் வீட்டு சந்திரன் கொடுப்பார். தேவையில்லாத சில விஷயங்களுக்கு பிடிவாதத்தை தளர்த்தி கொள்வது நல்ல பலன்கள். பொதுவாகவே இந்த கன்னி ராசி நண்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், ரத்த அழுத்தம், இல்லைன்னா டயபெட்டிஸ், இல்லைனா ஏதாவது கொலஸ்ட்ரால், இது மாதிரியான ஆரோக்கிய பிரச்சனைகள் நீண்ட நாளாக இருந்தால் அதையெல்லாமே கொஞ்சம் பார்த்து கொள்வது ஓரளவிற்கு பாதுகாப்பை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே மிகுந்த அக்கறையுடன் விட்டு கொடுப்பது பாதுகாப்பான நிலை. ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினால் இன்று காரியம் ஜெயிக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன். அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தொழில் ரீதியிலான அற்புதமான பாசிட்டிவான வளர்ச்சியான நிலை. தொழிலுக்கான ஏதாவது ஒரு விஷயம் இன்று அடுத்த கட்டமான வளர்ச்சியை அடையும். வருமானம் உயரும். இல்லைனா நீண்ட நாள் விருப்பங்களாக உங்களுக்கு நினைத்தது நடக்கும். பணி ரீதியில் தொழில் தொடர்பான விஷயங்களாக இது இருக்கும். மனதில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நாள் தொழிலுக்காக, பணிக்காக. அதே சமயம் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர்கள், இல்லைனா உங்களுடைய உயர் அதிகாரிகளாக இருப்பவர்களிடம் கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது அந்த நல்ல விஷயங்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பலனாக இருக்கும். அந்த தேவையில்லாத வாக்குவாதத்தினால் நிறைய கிரகங்களுடைய பலன்களை நீங்கள் இழப்பதற்கு, வேலையில் குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக இதை தவிர்ப்பதற்கு உயர் அதிகாரிகளுடன் கொஞ்சம் நீங்க அனுசரித்து செல்வது, ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது நல்ல பலன்களாக மாறும். திருமண வாழ்விலும் துலாம் ராசி தொடர்ந்து விட்டு கொடுக்க வேண்டும்.